ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10,000 ஒருவர் அப்படின்னு அம்மையார் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சபை இருக்குன்னா இந்த சபைக்குள்ள உட்கார்றதுக்கு 100 பேத்துல ஒருத்தருக்கு தான் கடவுள் வாங்கி கொடுத்துருக்கான். ஆர்த்த சபை 101 1001 புலவர் ஒரு கவிதையோ ஒரு செய்யலோ எழுதணும்னா 1000 பேத்துல ஒருத்தருக்கு தான் கடவுள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வார்த்தை 10,000 ஒருவர்னா இப்படி ஒரு சபையை கட்டி போடுற அளவுக்கு பேசுறதுக்கு 10,000 பேத்துல ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரா. அந்த மாதிரி தினேஷ் மிக அற்புதமா பேசியிருக்காரு. சபையை கட்டி போடணும். சில இடத்துல இவனை யாரா கூப்பிட்டு வந்தீங்க பேசுறதுக்குன்னு கூப்பிட்டு வந்தவனை பிடிச்சி கட்டி போட்டுடுறாங்க. அப்படி இல்லாம நல்லா பேசணும் இல்லையா? நல்ல கருத்துக்கள் சொன்னார். ஆண்கள் எப்பவுமே இலகுன மனசு உள்ளவங்க, பெண்களை விடவும் இலகுன மனசு உள்ளவங்க. என்எஸ் கிருஷ்ணன் இருக்கார்ல, அவரு அவங்க வீட்டுக்காரம்மா, பக்கத்து வீட்டுக்காரரு அவங்க வீட்டுக்காரம்மா, அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்காரம்மா, 3 புருஷன் 3 பொண்டாட்டி சேர்ந்து ஒரு ஊருக்கு போறதுக்கு கிளம்புனாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து கேட்டாங்க, இந்த வண்டியில யார் யாரெல்லாம் போறோம்? என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாராம், நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மா கடுமையா கோவம் வந்துருச்சு. என்ன இப்படி பேசுறீங்க? என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாராம், அப்படி இல்லைம்மா, நீ ஏன் பொண்டாட்டி, நானு உன் புருஷன், நாம எல்லாரும் சேர்ந்து போறோம்னு சொன்னாங்க. இதுதாங்க ஆண்களுடைய தன்மை என்பது. அதுதான் வந்து தினேஷ் சொல்லியிருக்காரு. சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம், சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம், சென்றே நாயிடம் நினைவுகள் போடும் கருமோ கனியோ கவிதை சுவையோ, கருமோ கனியோ கவிதை சுவையோ, திருந்தோ கொடுத்தால் நெடுந்தால் திருந்தோ கொடுத்தால் நெடுந்தால் வடிக்கும் பூமாலையில் நான் தான் என்றது, இன்னும் ஏறி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது, பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் என்றது, உந்தன் வீடு ஏறி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது. நன்றி நன்றி. இந்த பக்கத்துல இருந்து பிக் பாஸ் ஆண்கள்னு சொல்லி ஒரு பெரிய பிக் பாஸ் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கு ஒரு சின்ன பிக் பாஸ் வராங்க. பேராவூரணியிலிருந்து வருகின்றிருக்கிற என் அன்பு தங்கை நீலவேணி. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தா. சொல்லுமா, பேசலாமா? அதுக்கு திறமை இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இனிமே நீங்க என்ன பேச பாத்தீங்களா, ஒரு அழகான பொண்ணு வந்தா மைக்கு கூட விசில் அடிக்குது. ஆவேசப்படாத, முட்டி வலிக்குதுன்னு எந்திரிக்கிற, அதை சொல்லிட்டு எந்திரிக்க வேண்டியதானே. குறைச்சி திங்கணும், ஆக்கி போடுறான்னு அள்ளி உள்ள போட்டுற வேண்டியது. அப்புறம் முட்டி வலி முதுகு வலின்னு சட்டை பட்டன் தெரிச்சு வெளியில வர்ற அளவுக்கு தொப்ப. இதுல பொண்டாட்டி சரியில்லைன்னு பேச்சு வேற பேச்சு. நடுவர் அவர்களே, நான் ரொம்ப மரியாதையான அப்படியம்மா கேள்விப்பட்டம்மா. என்னை நீங்க இனிமே பேமெண்ட் கொடுத்து பேச கூப்பிடலனா கூட நீங்க பாடுறத கேட்கறதுக்காக கூப்பிடுங்க. ஓரமா வந்து உட்கார்ந்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிளேலிஸ்ட்லாம் இன்னைக்கு இருக்கிற நடுவர் யாருக்கிட்டையுமே இல்ல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அதனால மஞ்சுநாதன் 5 செட் வச்சிருக்கான். சித்தாளு கொத்தனார்லாம் இந்த மாதிரி ஒரு சித்தாளு கொத்தனார் இருக்கான்ட்டு. ஓ, இதுவும் மெம்பர் தான் ஐயா. அந்த மெம்பர்ஷிப்பை வித்அவுட் பண்ணிட்டு வந்துருங்க ஐயா. வேணாங்க ஐயா. முறைப்படி வணக்கம் சொல்லிட்டு இனிமேதான் தமிழ் வணக்கம். இது வந்து த்ரோட் செக் பண்றது. காலையில 7 மணிக்கு பஸ் ஏறினது லாக் ஆயிடுச்சு சாப்பிடாம இருந்ததுனால. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி அழகான ரசிக பெருமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் மொழியின் ஒளியமைப்பாளருக்கும் எங்களுடைய அருமையான திறமையான இசை கலைஞருக்கும் இது அணியிலே இருக்க
கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளருக்கும், பட்டிமன்றத்தை வெகு சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கும், கண்ணியமிகு காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வணக்கம் சொன்னா கை தட்டணும். கொஞ்ச நேரம் போனா அப்புறமா தட்டுவாங்க. ஆமா, எங்கெல்லாம் கேப் விடுறோமோ அங்கெல்லாம் நீங்க கை தட்டணும். சரியா? நாங்களே எங்கெல்லாம் கேப் விடணும் கை தட்டணுங்கிறது உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவோம். நீங்க கையை மட்டும் தட்டினா போதும். அம்மா சொல்லுது இவங்களுக்கு காசு கொடுக்கறதே பெருசுல கை வேற திட்டுவாங்களா? ஐயா, காசுல கூட ஒரு 500 1000 குறைச்சுக்கங்க நடுவர் பேமெண்ட்ல. ஆமா, எல்லாரும் நடுவர் பேமெண்ட்லயே குறியா இருந்தா என்னமா அர்த்தம்? ஆமா, நீங்க தானே கூட வாங்குறீங்க. ஆனா வந்து கை தட்டுறதை மட்டும் குறைச்சிடாதீங்க, அப்புறம் எங்களுக்கு பேச்சு வராதுங்கிறதுனால பேமெண்ட்டும் வராது. ஆமா, பேமெண்ட்டும் வராது. உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா, தமிழ் பேச்சாளர்களை, தமிழ் கலைஞர்களை பொதுவாகவே, அது பேச்சாளராக இருக்கட்டும், ஆடல் பாடலா இருக்கட்டும், இல்ல ஒரு கரகாட்டமா இருக்கட்டும், கச்சேரியா இருக்கட்டும், இப்படி கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் தரக்கூடிய பகுதி அப்படின்னா உண்மையாவே அது சேலம் பகுதி அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான்லாம் ஒரு 10 வருஷமா தமிழ் வணக்கம் கூட சொல்ல தெரியாத காலத்திலிருந்து பேச்ச பழகி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான மேடைகளா இருக்கட்டும், மிக முக்கியமான தொலைக்காட்சிகளா இருக்கட்டும், இதெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா சேலம் மண்ணுல பழகி, அதனாலதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா முதல்ல இந்த சேலம் ரசிக பெருமக்களுக்கு, நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, எங்களை வாழ வச்சிருக்கிற மண்ணு, வாழ வைக்கிற பூமி, வாழ வைக்கிற மக்களுக்கு வந்தார வாழ வச்ச ஊரே புயல் வந்தாலோ யாது பாரு, என்ன நாடு சிங்கமத்தை முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதவுமே கேளு, அன்னை பொன்னான கதவுமே கேளு, ஊரு மகிழ்ந்தோ நாடு செலுத்தினோ, சாமியை கும்பிட்டோ பூமி வெற்றியாக்கோ, கோயில் வளர்ந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர வளர்ந்து, இத மண்ணை மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேனை இழுத்து சொல்லும். நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, என்ன இப்ப இங்க பிரச்சனை? பிக் பாஸ் யாருமா? பிக் பாஸ் யாரு? விஜய் டிவில ஒருத்தர் வாய்ஸ் கொடுப்பாரு, அவர்தான். அவர் இல்லம்மா. அவர் இல்லையா? இங்க என்ன கேள்வினா, பிக் பாஸ் ஆண்களா, எங்க மாப்பிள்ள மஞ்சுவா, சரி, அது பக்கத்துல இருக்கிற ஆளா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆளா, இவங்க எல்லாம் பிக் பாஸா? நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து பொதுவான நபர். அப்படியா? நான் எதிர பொதுவா எல்லா ஆண்களுமே பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு நேரம் பொம்பளைங்களை குறை சொல்றதுக்கு சிரிச்சு சிரிச்சு கை தட்டினீங்களே, சிரிச்சதெல்லாம் உங்க பொண்டாட்டி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிச்சு முடிச்சிட்டு எங்க போவீங்க? சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறது, வீட்டுக்கு தான் போகணும். என்னமா பொண்டாட்டினா அவ்வளோ கசக்குதே உங்களுக்கு. நான் என்ன கேட்கிறேன், 25 வயசு ஆன உன்னையும் நல்லா யோசிங்க. அக்கா உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச பேச கை தட்டலைன்னா அடுத்த 1 மாசத்துக்கு லீவை போட்டு உங்க ஒவ்வொரு ஆள் வீட்டுக்கா வந்து பேசுவேன், பார்த்து கை தட்டணும்னு சொல்லிட்டேன். நான் பெண்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்களை பார்த்து கேட்கிறேன். 25 வயசானோடையும் கொஞ்சம் மீசை எட்டி பார்த்ததோட 1000 ரூபாய் சம்பளம் கூட வாங்கினா போதும், உங்க முகரக்கட்டைய போட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற கிளக்கட்டைய கூட்டிட்டு ஒரு ஓட்ட வண்டி எடுத்துக்கிட்டு வீடு வீடா ஊர் ஊரா உங்க வீட்டுல போட்டிருக்கா, உங்க வீட்டுல போட்டிருக்கா, உங்க வீட்டுல போட்டிருக்கான்னு பொண்ணு பார்க்க வர்றது யாரு? ஒரே ஒரு முறை தவறு நடந்து போச்சுமா, இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் எப்படி ஓடுறோம்னு. உங்களுக்கு எல்லாம் ஒரு முறை தவறா ஒரு கல்யாணம் நடந்ததே பெருசு. இதுல எங்க அப்பா அம்மா கல்யாணம், அதுவும் நீங்க பொண்ணு பார்க்க வரையில நல்லா பாருங்க, இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க. எங்களுக்கு பொண்ணு நிலா மாதிரி வேணும். நீ 40 அம்மாவாசையை கரைச்சு ஊத்துற மாதிரி இருக்கியே, உன் முகரக்கட்டை என்னைக்காவது கண்ணாடியில பார்த்துட்டு வந்திருக்கியா? இதுல வரையிலே பான்ஸ் பவுடர் அள்ளி கொட்டிக்கிட்டு வர வேண்டியது. இது கூட பரவாயில்லைங்க. எங்களுக்கு நாங்க உள்ளூர்லயே எங்க மாமே மகள்லாம் லட்டு மாதிரி இருக்கு. நீ கையால முளைச்ச கார கொண்டா மாதிரி இருந்தா லட்டு மாதிரி இருந்தா பொண்ணு என்ன, இல்லாட்டி பொண்ணு என்ன உனக்கு? பேச்சு மஞ்சுநாதெல்லாம் கண்ணாடியில இருந்தா 1/4 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நீ போடுற வெத்தலைக்கு உன் பொட்டாட்டியெல்லாம் உன்னை கழட்டி விட்டு போயிருக்கும். ஆவமா போச்சேன்னு உன்னை எல்லாம் வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. என்ன பேச்சு பொம்பளைங்களை பத்தி பேசுறது, இதுல பேசுறதுக்கு என்ன 2 பேரும் மிச்சம் வேற நடுவுல. நான்லாம் இந்த மாதிரி மரியாதை இல்லாத மாதிரி என் வீட்டுக்காரெல்லாம் நடத்த மாட்டேன். ஒண்ணும் இல்ல, இப்ப உங்க செல்போன் எடுங்க, அந்த கோகுல் இருப்பாருல்ல, அவர்கிட்ட கேளுங்க, இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்க புருஷன் யாருன்னு கேட்டா என் புருஷன் பேர் தான் வரும். சாரி, என் வாய்ப்பு 2 பேரை மாத்தி சொல்லிட்டேன், அதை வேற நீ எடுத்து கொடு. இப்படிதான் மாப்பிள்ள அடிக்கடி வசந்தியை கிளப்பி விட்டு போயிடுறாங்க. வதந்தி வதந்தி தான் வசந்தி. இதுக்கு அது சரியா போச்சு. நடுவர் அவர்களே, என் வீட்டுக்காரெல்லாம் சந்தோஷமா
நம்பிட்டம்மா. ஐயா நம்பணுங்க ஐயா. உண்மையாவே அக்கா, உண்மையாவே சொல்றேங்க. எல்லா பெண்களுமே நல்லா கேளுங்க நடுவுல, எல்லா பெண்களுமே முக்கியமா ஆடி மாசத்துல அம்மன் கோயில்ல நம்மளுடைய தாலி பாக்கியம் நினைக்கணும்னு அம்மன் கோயிலுக்கு போறது வழக்கம். இன்னைக்கு கூட கோயிலுக்கு போகாம யாரும் வர மாட்டீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க. ஆனா நான் மட்டும் கோயிலுக்கு வரல. ஏன் தெரியுமா? என் வீட்டுக்காரர் என்னை அம்மன் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போ, மதம் கூட மாறிக்க, ஆனா ஆடி மாசம் குறிப்பா அம்மன் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக ஆடி மாசம் ஆனா நான் அம்மன் கோயிலுக்கு போகவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒண்ணு இல்லடி தங்கம், ஆடி மாசத்துல அம்மனுக்கு கொஞ்சம் கூடுதலா அலங்காரம் பண்ணிருப்பாங்க, பக்தர் கூட்டம் வேற கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆடி மாசத்துல அம்மன் கோயிலுக்கு நீ போனா அம்மன் எதுன்னு பக்தர்கள் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன் கஷ்டப்படுற? அஞ்சு தூக்க மாத்திரை வச்சிருக்கேன், வாங்கி முடுங்கு. பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி, நீ வாட்டுக்கு ஸ்டேஜ்ல தூக்க போட்டு தொங்கி ஸ்டேஜ் கவுந்திக்கிட்டு 5 தூக்க மாத்திரை உள்ள வச்சிருக்கேன், வாங்கி சைலண்டா போட்டு சாப்பிட்டு தூங்கு. என்ன நடுவர்களே, பொண்டாட்டினா அவ்வளவு கஷ்டம், பொண்டாட்டினா அவ்வளவு கசக்குது, பெண்களை பத்தி பேசினாலே இவ்வளவு குறை சொல்றீங்க. இப்ப கூட இப்ப பட்டிமன்றத்துக்கு நான் ஏன் லேட்டா வந்தேன்? ஒரு 10 நிமிஷம் லேட்டா போய் ஆட்டோக்கு 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். சரிம்மா, நான் தான் கொடுத்தேன். சரி சரி சரிம்மா. ஆட்டோக்கு காசு கொடுத்து ஏன் இங்க வந்தேன்? என் வீட்டுக்காரக்காக சமைக்கும் போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பெண்கள் சமைக்க மாட்டேங்கிறாங்க, பெண்கள் பொறுப்பா இருக்க மாட்டேங்கிறாங்க. என்னக்கா இப்ப கூட என் வீட்டுக்காரருக்கு மெசேஜ் அனுப்பினேன், மாமா அம்முக்குட்டி சமைச்சு வச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு. இப்ப கூட சூடா சாப்பிட்டுட்டு இருக்கேன் மெசேஜ் அனுப்புறாங்க. கஷ்டப்பட்டு என்ன தெரியுமா சமைச்சு வச்சுட்டு வந்தேன்? என் வீட்டுக்காரருக்காக அன்பு பண்பு பாசம் எல்லாத்தையும் கொட்டி சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு தான் இங்க வந்தேன். சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு வந்துருக்கியா? வச்சுட்டு வந்தேங்க. அதுக்கு நீ கொஞ்சம் விஷம் வச்சுட்டு வந்திருக்கலாமா? அப்படி சொல்லாதீங்க. உடனே சோழிய முடிச்சுட்டா கடைசி காலம் வரைக்கும் யாரை வச்சு டைம் பாஸ் பண்றது? அதுக்காகவாது ஒண்ணு வீட்டுல இருக்கிறதா இல்லையா நடுவர்களே? சும்மா எல்லாத்துக்கும் பெண்களை குறை சொல்லிட்டு இப்ப உடனே ஒண்ணு கேக்குறேன். அண்ணனுக்கு வந்து எல்லாரையும் பொதுவா வந்து மாமா மாமான்னு கூப்பிட்டு பழக்கம். அண்ணே கொஞ்சம் சத்தமா நடுவரை பார்த்து மாமான்னு கூப்பிடு. இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய பார்த்து இன்னொரு ஆம்பளை மேமே நல்லாவா இருக்கும்? இதே உங்க காதலி, ஏன் காதலி? அம்மா காதலி அந்த வசந்தி, சேலம் 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 சாரி மஞ்சு, இதே உன் காதலி இல்ல உன் பொண்டாட்டி, இல்ல உன் பொண்டாட்டியோட தங்கச்சி. பொறுமை 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 பொறுமை. ரெக்கார்டிங் ஆகுது பார்த்து. ஒரு பொண்ணு வந்து உங்களை மாமா கூப்பிடுறதுல இருக்கிற சந்தோஷம் ஒரு பையன் ஒரு ஆம்பளை புள்ள உங்களை பார்த்து கூப்பிடுறதுல இருக்குமாங்க? இப்ப நான்லாம் என் வீட்டுக்காரர், என் ஹஸ்பண்ட் 2 பேர் அம்மா. ஐயோ ஐயா, இல்ல இன்னும் இருக்கு 3 பேர் அம்மா. என் வீட்டுக்காரர், என் ஹஸ்பண்ட். இருமா பேப்பர் எடுத்து எழுதிக்கிறேன். என் வீட்டுக்காரர், என் ஹஸ்பண்ட், என் ஹப்பி, என் மாமாவ, என் மச்சான, என் அத்தான, இதெல்லாம் யாரு? யாரு? அந்த ஒரே ஒரு வீட்டுக்காரு, ஒரே ஒரு ஏமாளி, அவர்தான் அந்த கோமாளி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் வீட்டுக்காரெல்லாம் நீங்க பார்த்ததுல நடுவுல, என் வீட்டுக்காரெல்லாம் பார்க்க சும்மா கருகருன்னு சிங்கம் மாதிரி இருப்பாரு. நிஜமா அம்மா? நீயே அப்படிதாம்மா இருக்க. அதெல்லாம் இப்போ கேட்டாங்களா விளக்கமா? ஆனா இப்ப என் வீட்டுக்காரன் நான் மாமா கூப்பிடும் போது வாழ்க்கையில சந்தோஷம் எப்படி தெரியுமா இருக்கும்? மாமா மாமா ஒண்ணு நல்லா வாசிக்கிறாங்கன்ற காரணம், இன்னொன்னு ரொம்ப காஸ்ட்லியான இசைக்குழுவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க கூட அதை நோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையாவே தமிழ்நாட்டுல எல்லா இசைக்குழுலையும் இது பேர் மிருதங்கமான தபேலா வாசிக்கிறவரு பாக்ஸ் பவுடர் தான் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாரு. இவர் மட்டும் தான் காஸ்ட்லியா 90 ரூபாய்க்கு யார்லே பவுடர் வாங்கிட்டு வந்து போட்டு பூசிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தொழிலை நேசிக்கக்கூடிய ஆளை கூட
கூட்டிட்டு இருக்கீங்க நடுவுல. சும்மா பெண்களை எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே உட்கார்ந்து இருக்கீங்களே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு முறை மட்டும் ஆயிருக்குமா, இன்னொரு முயற்சி பண்ணிட்டு. என்னது? சேலம் 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 தான். சரி, இப்போ உங்க மனைவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க மனைவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு முறை எனக்கு, ஓகே, ஒரு முறை என் பொண்டாட்டிக்கு, ரெண்டும் ஒரே முறை தான். ரெண்டும் ஒரே முறை. உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆச்சு? எனக்கு வந்து அந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் நான் நினைச்சு பார்க்க விரும்புறது இல்ல. இருந்தாலும் நீ கேட்கறதுனால சொல்றேன், 95 ஆச்சு. உங்க மனைவிக்கு? அம்மா ஒரே நாள் தாமா ஆகும். அதான் கேட்க. உங்க பொண்டாட்டி கல்யாணம் அது வேற. அது வேற இருக்கா? அப்போ ஏமா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குமா? நீ வேற. ஓகே, அது வேற. ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான். ஆனா அது வேற ஒண்ணு இருக்கு. அம்மா சேலம்மா இது. சரி, ஓகே, உங்க குடும்பத்தை பத்தி நான் கேட்டு போய் என்ன போறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன, கோர்ட்டுக்கு போய் நின்னா எனக்கு என்ன? அதனாலதான் சொல்றேன், அவர் வக்கீலா இருந்தாலும் கோர்ட்ல போய் தான் டைவர்ஸ் வாங்கணும். வீட்டுல உட்கார்ந்து டைவர்ஸ் வாங்குவாரு? சொல்லுங்க நீங்க. டைவர்ஸ் வாங்குறதுக்காமா வந்த நீ அங்க இருந்து இவ்வளவு தூரம்? இல்ல நடுவுல எனக்கே நீங்க தான் அதை முடிச்சு கொடுக்கணும். இல்ல நடக்காது. அப்படி ஒண்ணு நடந்தா அதை சொல்ல வந்து. ஆனா நடுவர் இல்ல, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க வீட்டுக்காரங்க ஆயிடுச்சு, உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஆயிடுச்சு, உங்க தாத்தா பாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஆச்சு. இப்ப பெண்கள்னால எந்த புண்ணியமே இல்ல, ஆம்பளைங்க மட்டும்தான் குடும்பத்தோட பிக் பாஸ் இருந்தா. உங்க தாத்தா உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணாரு, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்க உங்க தலைமுறையில அடுத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இல்லைங்க. பொம்பளையால ஒரு புண்ணியமே இல்லைன்னா உங்க அப்பா அம்மா எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? யோசிக்க வேண்டிய கேள்வி மாப்பிள்ள. காலி வேட்டியை கட்டிக்கிட்டு ஆம்பளை எல்லாம் கை தட்டா, பொம்பளை என்னங்க பண்ணிக்கிட்டீங்க? இங்க இருக்க மாசாணியம்மன் கோயில போய் மிளகா அரைச்ச பீரியை பாத்துக்கோங்க. ஆமா, நான் ஒரு வில்லங்கமான ஆளு. ஒழுங்கா கையை தட்டிருங்க. நான் பேசுற வரைக்கும் கை தட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சவுண்டு இந்த சவுண்டெல்லாம் என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையாக்கா? அந்த சவுண்டெல்லாம் பத்தி ஒரு சாப்பிடலக்கா. ஓவர் டைம் பண்ணி பேசுறதுக்குள்ள சும்மா எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறது நடுவுல இந்த ஆம்பளை பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியலங்க. கொஞ்சம் அழகா பிறந்தா போதும். கொலைகேசில உள்ள போயிருவேன், பக்கத்துல வக்கீல் இருக்காரு, பார்த்துமா லைவ். கொஞ்சம் அழகா பிறந்தா போதும் நடுவுல. ஒத்தாடி எந்திரிச்சு நின்று மொத்தம் அது ஒண்ணும் இல்ல, அவருக்கு உண்மையாவே முட்டி வலி. பர்ஃபார்மன்ஸ்ங்கிற பேர்ல அப்பப்ப எந்திரிச்சு வருவாரு. உண்மையாவே கொஞ்சம் எடை அதிகமா போயிட்டா கால் வலி வரும். ஆமா, நான் என்ன நடுவுல சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் அழகா இருந்தா போதுங்க. அண்ணே அழகா எடுங்கண்ணே. இந்த ஆம்பளை பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல நடுவுல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் டெய்லி Facebookல போட்டோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன் போட்டுறது? கொஞ்சம் ஃபில்டர்லாம் போட்டு அழகா இருக்கிற மாதிரி போட்டோ போட்டுக்கிட்டே இருப்பேங்க. இப்ப போட்டோலாம் போடுறதே இல்லை. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Facebookல போட்டோ போட்டே பாருங்க, ஒருத்தர் லைக் பண்ணிட்டு நேரா மெசேஞ்சர்க்குள்ள வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தான். என்னன்னு? மேடம் நீங்க பட்டிமன்ற பேச்சாளரான்னு கேட்டா. ஆமாப்பா, ஏதோ ப்ரோக்ராம் புக் ஆக போறேன்னு ஆசை. ஆமா, ஏன்டா கேக்குற அப்படின்னு ரொம்ப மரியாதையா கேட்டேங்க. அதுக்கு அவன் சொன்னா, மேடம் சென்னையில நடக்கிற செஸ் விளையாட்டு போட்டிக்கு நீங்க போவீங்களான்னு கேட்டான். ஐயா, சின்ன வயசுல செஸ்ஸும் பரமபதமும் பக்கம் பக்கமா இருக்கும். நான் இதுல பின்னாடி திருப்பி போட்டு பரமபதம் தான் விளையாடுவேன், எனக்கு செஸ் எல்லாம் விளையாட தெரியாது. ஏன் செஸ் விளையாட்டு போட்டிக்கு நான் போகணும்னு கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஆம்பளை பிள்ளைகளை பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு போட்டோ போடுற சுதந்திரம் இருக்கான்னு பாருங்க. ஒண்ணும் இல்ல மேடம், செஸ் விளையாட்டு போட்டிக்கு ஏன் தெரியுமா நீங்க போகலையான்னு கேட்டேன். ராணி நீங்க இருந்தா தானே செஸ் விளையாட முடியும். போட்டோவை பார்த்துட்டு கேட்டானா? போட்டோவை பார்த்துட்டு மாப்ள பெண்களுக்கு சுதந்திரமே இல்ல. இதுல வந்து உட்கார்ந்துகிட்டு நான் கேக்குறேன், இப்ப சட்டம் வந்துருச்சுல நடுவுல, பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? ஒண்ணும் இல்ல, சட்டமே வந்துருச்சு. உங்களுக்கு தெரியாத நீதி நேர்மை நியாயம் எதுவும் இருக்க போகிறதா ஜட்ஜையா? இல்ல இல்ல, ஜட்ஜ் இல்ல, ஆவல. ஆவீங்க, பட்டிமன்றத்துல மட்டும் தான் ஜட்ஜ். ஆமா, அடுத்த எக்ஸாம் எழுதி ஜட்ஜ் ஆக போறீங்க நீங்க. தீர்ப்பை இப்பவே அட்வான்ஸா கொடுங்க. அடிக்கடி சொல்லுமா வக்கீல், இந்த மறந்து போச்சு எனக்கு. அதுவே மறந்து போச்சா? நடுவர்களே நான் கேக்குறேன், ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு கலாச்சாரம் வந்துருச்சுல்ல? இந்த நேரத்துல உங்களுக்கும் மஞ்சுநாதருக்கும் அம்மன் சாட்சியா கல்யாணத்தை பண்ணி ஒரு வீட வாடகைக்கு புடிச்சு நடத்து, குடும்பத்தை நடத்து. ஏன் புடிச்சலையா? அவன் என் கூடவே குடும்பம் நடத்தல, உன் கூட வந்து என்ன பண்ண போறான்?
வாய்ப்பில்லை ராஜா. அவனை வீட்டுல உட்கார வச்சு நீ ஜாலியா போலாம் பாக்குறதானே? என்ன பேச்சு நடுவர்களை பொம்பளைங்களை பத்தி பேசினா அப்படியே பக்க பக்கன்னு கையை தட்ட வேண்டியது. பெண்ணா இருக்கிறது முதல்ல எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? ஒரு புடவை கட்டிட்டு பொம்பளை வேஷம் போடுறது எவ்வளவு கஷ்டம் போறது. பொம்பளை வேஷமா? மாப்பிள்ள பாத்தியா? அது சரி. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு 2 பேரும் வேட்டி கட்டிட்டு வந்துட்டீங்க. எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட். என்ன வடகங்காய போட கொடுத்துட்டு இருக்கீங்களா? பெண்கள் வந்ததுக்கு அப்புறம் பண்பாடு மோசமா போயிடுச்சு. பெண்கள் வந்ததுக்கு அப்புறம் குடும்பம் நல்லா நம்ம படிச்சு. நான் கேக்குறேன், ஒண்ணே கேக்குறேன். கல்யாணத்தன்னைக்கு பக்கம் பக்கமா உட்கார்ந்து எங்க கழுத்துல நீங்க ஒரு தாலி கயிறு மஞ்சள் கயிறு கட்டுறீங்கல்ல, காசு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை நாங்க தங்க தாலியா போட்டுக்கிறோம், இல்லனா அதை மஞ்சள் கயிறாவே நம்ம போட்டுக்கிறோம் தானக்கா. வீட்டுக்காரர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும், அந்த கடைசி மூச்சு வரைக்கும் அந்த தாலி கயிறை உங்களுக்காக வேண்டிட்டு நாங்க கட்டிக்கிறோமே. பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு எந்த புருஷனாவது ஒரு அருணா கயிறாவது கட்டிருக்கீங்களா? அடையமா நீ சும்மா தாலி கயிறு கட்டுறான்னு நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். சரி. ஐயர் புகையெல்லாம் போட்டு விட்டாரு. கட்டி மேல அடிக்கிறாங்க. மாப்பிள்ள தாலி எடுத்துட்டு போனான். கட்டி முடிச்சுட்டான். புகையெல்லாம் விலைக்கு விட்டு பார்த்தா பொண்ணோட சித்தி கழுத்துல கட்டிட்டான். அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க, தெரியாம நடந்து போச்சு. சரி, என்ன செய்யலாம்? சித்தி சொன்னிச்சு கட்டினது தான், அதெல்லாம் மாத்த முடியாது. அப்புறம் ஆளை மாத்தி இப்ப வச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவன் மாத்தி எல்லாம் கட்டி இருக்க மாட்டாங்க. அவங்க பிளானா இருக்கும். நீ குடியிற மாதிரி குடி, நான் கட்டுற மாதிரி கட்டுற. நீங்க பல பேர் வில்லங்க பண்ற குரூப் இருக்கு, எங்களுக்கு தெரியும். இன்னொன்னு கேட்கிறேன் நடுவர்களே, பெண்கள் இன்னைக்கு புடவை கட்ட மாட்டாங்க, பெண்கள் வந்து பண்பாடை காப்பாற்ற மாட்டாங்க. நான் கேட்கிறேன், கல்யாணத்தன்னைக்கு மெட்டின்னு ஒண்ணு ஆண்கள் கால்ல மாட்டி வர்றது வழக்கம் தானக்கா? இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு அந்த நாத்தனார் வந்து, அதாவது உங்களுக்கு அது குழந்தையாடா, குழந்தையா வந்து அந்த கால்ல மெட்டி மாட்டணும்ல. நீங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க கிட்ட தாலியை நாங்க கட்டிட்டு சுத்துறோம்ல, குடிக்குதோ குடிக்கலையோ உங்க கால்ல போடுற மெட்டியெல்லாம் எங்க? அது டாஸ்மாக்ல கொடுத்தாச்சுமா. அதெல்லாம் வாங்க வாங்குறீங்க. டாஸ்மாக் இதுல பெருமை வேற பெருமை. பெண்கள்லாம் காசு செலவு பண்றாங்க, பெண்கள்லாம் குடும்பத்தை ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. படபட 12 மணிக்கு ஒரு கடை திறக்குறாங்க. என்னது? ஃபுல் ஆஃப் ரம் ஜின்னு ஒயின் 5000 6000 900 வாங்கிட்டு டே நெட் ஸ்காட்ச் போல்ஸ் பக்காடி டக்கிலா 18 48 எம்ஜிஎம் கோல்ட் ராயல் ஸ்டாக் மார்பிஎஸ் ப்ளூ. ஏமா ஓ பிராண்ட் என்ன சொல்லிட்டேன் தானே. அதுல நீ என்ன கிங்ஃபிஷர் பீரை தவிர உனக்கு ஒரு பாட்டில் தாங்காது. பீரை குடிக்காத தொப்பை போடுன்னு சொன்னா கேக்குறியா? ஆனா டாஸ்மாக் கடையில வேலை செய்யறவங்க கூட இத்தனை ஐட்டம் சொல்ல மாட்டாமா. எப்படி தெரியும்? நீ தான் குட்டு பாட்டில் குடிச்சு அப்பா பாட்டில் குடிக்கணும், அதை தவிர தாண்ட மாட்டேங்கிறிய. குடிக்கிறதா குடிக்கிற 18 48 விட்டு ஒரு நல்ல பிராண்டா வாங்கி குடிச்சா 4 வருஷம் சேர்த்து வாழலாம். நல்லா வருவோமா? அந்த ட்ரிக் கூட தெரிய மாட்டேங்குது. குடிகார புருஷன் கிட்ட எல்லாம் வாழ முடியாதுன்னு பெண்கள் நாங்க முடிவு பண்ணனா, ஆம்பளைங்க எல்லாம் குடும்பமாவே முதல்ல வாழ முடியாது. ஒரு விஷயம் தெரியுமா? விவாகரத்துனா என்ன? கோர்ட்ல போய் சட்டப்படி உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல அப்படின்னு பிரியறதுக்கு பேராங்க விவாகரத்து. எந்த பொம்பளை வாயில இருந்து இந்த பிள்ளைக்காக மட்டும்தான் நான் இந்த குடும்பத்துல வாழ்றேன்டான்னு வாயை திறந்து என்னைக்கு சொல்றாளோ அன்னைக்கே புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு விவாகரத்து ஆயிருச்சுன்னு அர்த்தம். தெற்கு மதுரையும் கற்புச்சூடல் பட்டு வெந்ததும் பெண்ணாலே, அந்த விளையாட்டு திருவிழை வீரசிவாதியானது பெண்ணாலே, நில்லென்று சொன்னது சொல்லென்ற கூறிய நின்றது பெண்ணாலே, அந்த தாலி கழிப்புக்கு பாச கையில் ஒன்று போட்டது பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே, இதைவிட பாட்டில் சொல்ல முடியாது என்னாலே, அவளும் பெண்ணாலே மனுஷன் அடிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே, அவளும் பெண்ணாலே மனுஷன் அடிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே. வாழ்றதும் பெண்ணாலதான் தாழ்வதும் பெண்ணாலதான். நீங்களே அழகா சொல்றீங்க பாத்தீங்களா நடுவுல. குடும்பத்துல ஒத்துமை இல்லாம ஆக்குறாங்க, குடும்பத்தை கஷ்டப்படுத்துறாங்க. என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பொண்டாட்டி மேடையில இருக்குல்ல, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உண்மையாவே குடும்பத்துல மனைவினா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? யாருமா? அதுவும் நான் தான். அதுவும் நீதாம்மா. கரெக்ட். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 6வது வருஷம் சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங்ல இருக்கு. 6 வருஷம்? ஆமா, 6வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை 7.5 வரல. உண்மையாவே மீன ராசிக்கு 7.5 சனி தான் நடக்குது. உண்மையாவே சொல்றேன்க்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மாமியார் தொல்லை எத்தனை பேருக்கு இருக்கு? இருக்குல்ல. எனக்கும் என் மாமியாருக்கும் 1008 சண்டை வரும். 1008 சண்டை. கல்யாணம் ஆன அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 1008 சண்டை. இன்னைக்கு பட்டிமன்ற கலப்பையில கூட சண்டை தான் நடந்துச்சு. சரி. அதுக்காக நான் என்ன என் மாமியாரை
தனியா விட்டுட்டு என் வீட்டுக்கார கூட்டிட்டு தனி கொடுத்துட போயிட்டேன்னு நினைக்கிறீங்க? அண்ணா கொஞ்சம் வால்யூம் போகலையாம்மா? போகலண்ணா. சூப்பர். அப்படியே கொஞ்சம் கெயின் வச்சு ஏத்துங்க. அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் என்ன என் மாமியாரை விட்டுட்டு என் வீட்டுக்கார கூட்டிட்டு தனி கொடுத்துட போயிட்டேனா? மஞ்சள் எங்களை சத்தியமா நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். ஏன்? ஒரு தாயையும் பிள்ளையும் பிரிச்ச பாவம் எனக்கு சேரக்கூடாதுன்னா கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்குள்ள என்னைக்கு நான் எவ்வளவு காலம் எடுத்து வச்சனோ அதெல்லாம் கேட்டாங்களா? வலது காலம்மா. வலது கால் எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ள போன அன்னையில அம்மா வலது காலம்மா. எந்த கால் வச்சு போகணும் சொல்லுங்க. வலது கால்மா. நீங்க கரெக்ட் சோத்தமைனா ரைட்டா லெஃப்ட்டா கரெக்ட்டா சொல்லு. ரைட்னா இந்த கால்ல போகணுமோ? ஏதோ ஒரு எமர்ஜென்சில இப்ப நான் எந்த கால்ல போனா எனக்கு விளங்காம போகுது? எல்லாம் ஒரே ரிசல்ட் தான். ஆமா, நான் போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பெரிய ராஜராஜ சோழ மாதிரியா மாற போறான். அதே சோழனா பையோட சுத்த போறான் போய் என்ன. ஆனா நடுவர்களே, அந்த வீட்டுக்குள்ள நான் போன அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதே வீட்டுல தான் இருக்கேன். சத்தியமா தனி கொடுத்துற போகவும் மாட்டோம். நல்லா கைதுட்டு தமிழ் பண்பாடுள்ள பொண்ணு. என்ன அருமையான பிள்ளை பாருங்க. பிரச்சனை என்ன? நம்ம அந்த வீட்டுல தான் இருக்கணும். கல்யாணம் ஆகி 2வது நாள் என் மாமியாரை மாமனாரையும் தான் தனி கொடுத்துறதுக்கு தோர்த்தி விட்டு கிளம்பு என்ன உட்காந்துருக்கு நொய்யு. ஆனா குடும்பத்தை பிரிக்கிறோன்னு பெண்களை பார்த்து ப்ளீஸ் கெஞ்சி கேட்கு. பிரிக்கிறோன்னு சொல்லாது. இனிமே தனி கொடுத்தனும் போயிட்டா இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டான். வந்தா 4 நாள்ல பிரிச்சுட்டான். வந்தா 6 நாள்ல பிரிச்சுட்டான். தயவு செஞ்சு பெண்களை பார்த்து குடும்பத்தை பிரிக்கிறோம்னு சொல்லாதீங்க. வேற என்னமா சொல்லணும்? தூய தமிழ்ல குடும்பத்தை பெருக்குறோம்னு சொல்லுங்க. எப்படி தெரியுமா? இந்த குடிகாரெல்லாம் குடிகாரன்னு சொல்லக்கூடாதான். ஆமா, மது பிரியர்னு சொல்லணும். அந்த மாதிரி திருடர்லாம் திருடர்னு சொல்லக்கூடாதான். பொருள் பிரியர்னு சொல்லணுமா? அந்த மாதிரி வந்து என்ன சொல்லணும்? குடும்பத்தை பெருக்குறோம்னு சொல்லுங்க. பெருக்குறோம். ஏன் இப்ப காரணம் இல்லாம நான் பேசுவேனா? இப்ப என் வீட்டுல 3 அண்ணன் தம்பி, நான் தான் 3வது மருமக. மாமியார் மாமனார் மூத்த ஜோடி, 2வது ஜோடி, 3வது ஜோடி, மொத்தம் 4 2 8 உருப்படி அந்த வீட்டுல. 8 உருப்படிக்கு ஒத்த ரேஷன் கார்டு தான் வச்சிருந்தாங்க. நான் போனேன், ஒத்த வீட்டை 4 வீடா மாத்தினேன். ரேஷன் கார்டை 4ஆ மாத்தினேன். 20 கிலோ அரிசியை 80 கிலோ அரிசியா மாத்தினேன். பொங்கலுக்கு கச்சா பயிர் ரேஷன் கடையில கொடுக்குற 3 கரும்புல பொங்கல் வைப்பாங்க. நான் 12 கரும்பு வாங்கி கொடுத்துருக்கேங்க. சொந்த செலவுல தூணியை வச்சுக்கிட்டானுங்க. குடும்பத்தை பெருக்கிருக்கா இல்லையா? இது மட்டுமா நடுவர்களே? இப்ப நான் எனக்காக போராடுறேனா? என்ன மாதிரி பெண்கள் குடும்பத்தை பெருக்கிறதுனாலதான் இந்திய பொருளாதாரம் எனக்கு உயர்ந்துட்டு இருக்கு. எப்படி தெரியுமா? எப்படிமா? ஒரு மிக்ஸி இருந்த வீட்டுல 4 மிக்ஸி, ஒரு வாஷிங் மிஷின் இருந்த வீட்டுல 4 வாஷிங் மிஷின், ஒரு தண்ணி வரி இருந்த வீட்டுல 4 தண்ணி வரி, ஒரு வீட்டு வரி இருந்த வீட்டுல 4 வீட்டு வரி, ஒரு கரண்ட் பில் கட்டுற வீட்டுல 4 கரண்ட் பில். ஒரு புருஷன் இருக்கிற வீட்டுல 3 பொண்டாட்டி. அப்படி இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பொண்டாட்டி ஒவ்வொரு புருஷன். என்ன நடுவர்களே இந்திய பொருளாதாரம், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை. கோயிலுக்கே நாங்க குடும்பத்தை பெருக்கிறதுனால நல்லது நடக்குது. எப்படி தெரியுமா? கோயிலுக்கு ஒத்த வீட்டுல இருந்து ஒத்த வரியா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப மொத்த வரியா 4 பேர் வீட்டுல இருந்து போகுது. இந்த மாதிரினா வரி நிறைய வந்தாதான் உங்களுக்கு பேமெண்ட் நிறைய வரும். அப்ப நீங்க எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்க இப்பதான் நடுவர்களே கரெக்டா பெண்களோட. சரி, இப்ப நீங்க உங்க மனைவியை எப்படி கூப்பிடுவீங்க? என் மனைவி அம்மா யோசிச்சு சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வெளி மாவட்டத்துல கேட்க கூடாது அம்மா. உங்க மனைவி இல்ல, எனக்கு என்ன உங்க மனைவியை எப்படி கூப்பிடுவீங்கன்னு உள் மாவட்டத்துல சொன்னா என்ன? என் மனைவியை வந்து அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவோமா? பேர் சொல்லி. மஞ்சள் நீ உன் பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவ? என்ன நீ ஒரு வீட்டுல எரும மாடு வச்சிருக்கியா? எரும மாடையா கூப்பிட சொன்னேன்? எப்படி கூப்பிடுவ? அப்படி கூப்பிட்டா என்ன வெளியே துரத்தி விட்டுருவாங்கம்மா. அதையே வெளியில துரத்தி விட்டு தான் பச்சை துண்டோட சுத்திக்கிட்டு இருக்குது. வெளியில துண்டை துவைக்கிறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கே போவாப்ல. போய் ஒரு டப்பா நிறைய சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு கொட்டைப்பாங்க எடுத்துக்கிட்டு வெத்தலை எடுத்துக்கிட்டு வந்துருவாப்ல. அங்க வேற வேலையே கிடையாது. வரையிலெல்லாம் என் பிள்ளைக்கு எரும மாட்டை நெய் கொண்டு வந்து கொண்டு வந்தியா நீ? பரவாயில்ல, அடுத்த தடவை வரையில வாங்கிக்கிறேன். ஆனா நடுவர்களே இப்ப என் வீட்டுக்காரங்க என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு? என்ன கூப்பிடுறாரு? கல்யாணத்துக்கு எனக்கு அவர் தாய் மாமன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை அம்முக்குட்டின்னு கூப்பிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை ஸ்வீட் பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவாரு. ஏன் தெரியுமா? அக்கா கல்யாணம் ஆகி 5 வருஷம் 6வது வருஷம் சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங்ல இருக்கு. ஏன் என்னை அவர் ஸ்வீட் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாருன்னு பெயர் காரணமா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 வருஷத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாம விடிய காலம் 11 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்ச உடனே செல்போனை கையில எடுத்து யூடியூபை பார்த்து புதுசா ஸ்வீட்டை சர்ச் பண்ணி அதுல ஒன்னு செலக்ட் பண்ணுவேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட என் வீட்டுக்காருக்காக நேத்து தான்க்கா அந்த ஸ்வீட் இன்னைக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நேத்து ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்காருக்காக புதுசா ஒரு ஸ்வீட்டை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி அதை செஞ்சு அதுக்கு கேசரின்னு பேரை வச்சேன். நீங்க சொல்லுங்க நடுவு அண்ணன் மஞ்சள், நீ சொல்லுங்க. நான் செஞ்ச கேசரியில
என்ன மிஸ்டேக்? நீ தானே என் தங்கச்சியை கண் கலங்காம பாத்துக்கணும்னு ஆர்டர் எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். அக்கா நீங்க சொல்லுங்க பாட்டி, நீங்க சொல்லுங்க பாட்டி. அண்ணன் நீங்க சொல்லுங்க, அக்கா நீங்க சொல்லுங்க. நான் செஞ்ச கேசரியில கொஞ்சம் காரம் கூட போனது தப்பாக்கா? இதுக்கு இல்லாமக்கா கோச்சுக்கிறது. சிகப்பு கலர்ல வருமேன்னு கொஞ்சம் கேஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மைதா மாவு வாங்கிட்டு வந்து நாட்டு சக்கரையில தாக்கா செஞ்சேன். ஆமா, மைதா மாவுல தானே செய்வாங்க. கேசரி எதுல செய்யணும்? ரவால செஞ்சா அது பேர் உப்புமா, இது கூட எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளையா இருக்கேன் நீ ஏமாத்த. ஆனா உண்மையாவே நடுவுல கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாது. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா சமைக்கிறேன்னு? நல்லா சமைக்கிறேம்மா. என் வீட்டுக்காரங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை கூட தெரியாது. ஏன் பொம்பளைங்க மட்டும் தான் வீட்டுல வேலை பார்க்கணும், ஏதோ சட்டம் இருக்கா? எங்க சொல்லுங்க, ஏதோ சட்டம் இருக்கா? இல்ல இல்ல. இப்ப பொம்பளைங்க எல்லாம் சமையல்ல வந்து புளியா மாறிட்டீங்கம்மா. ஆமா, புளி கேளு. இப்பெல்லாம் யாரும் ஒரு சமையல் பண்ணி தட்டுல வைக்கிறது இல்ல, எல்லாம் நெட்ல போட்டுறாங்க. ஆமா, நான் இன்று வந்து இதை சமைச்சேன், நான் இன்று இதை சமைச்சேன் இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. ஆமா, போடுவோம் தான். எங்க வீட்டுல ஒரு 10 நாள் முன்னாடி பாயசம் வச்சாங்க. வாவ், சூப்பர். பாயசம் வச்சு எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த பாயசத்தை கையில வச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க. சூப்பர். 3000 பேர் லைக் பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர். பாயாசம்ல என்ன வந்து என்ன கேட்டாங்க, பாயசம் குடிச்சல 3000 பேர் லைக் பண்ணிருக்கான், நீ ஒரு லைக்காவது போட்டையான்னு. நான் சொன்னேன், அவன் 3000 பேரும் போட்டோ ஒரு பாயாசத்தை பார்த்தவன், நான் மட்டும்தான் குடிச்சவன். அவன் லைக் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நான் எதுக்கு பண்ணுவேன்? இப்படிதான் இருக்கு உங்க சமையல். இப்படி பண்ணாதீங்க நடுவுல. நீங்க எப்ப சமைச்சு, எப்பவுமே பெண்கள் வந்து சமைக்கிறோம் தெரியாம வந்து சமையல் பழகிக்கிறோம், அதுக்கப்புறம் நல்லா கத்துக்குவோம். பெண்கள் நல்லா சமைக்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. சாப்பிடும் போது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நல்லா இருந்துச்சுமான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்க. அடுத்த முறை இன்னும் சுவையா பெண்கள் சமைப்பதற்கு முயற்சி எடுப்போங்கிறதா உண்மை. பொக்லை ஆறி வளைச்சு உள்ள தள்ளுற மாதிரி தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருந்தா எப்படி நடுவர்களே நாங்க சந்தோஷமா சமைக்க முடியும்? ஆனா நடுவர்களே, நீங்க ஆகவே அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால ஆண்கள் இன்னைக்கு சமைக்கிறோம், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், சமைக்க ஆரம்பிச்சிட்டோம், குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், பிள்ளைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், பெண்கள் செய்யற எல்லா வேலையுமே ஆண்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பெண்கள் இன்னைக்கு எந்த பொறுப்புமே இல்லாம இருக்கீங்கன்னு குற்றம் வைக்கிறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இப்ப இந்த மேடையில ஆண்களுக்கு இணையா பெண்களும் பேச வந்திருக்கோம். இன்னைக்கு ஆண் பேச்சாளர்களை விட பெண் பேச்சாளர்களுக்கு பேமெண்ட் கூடவும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்களுக்கு இணையா பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பெண்கள் அளவிற்கு குடும்பத்தை பொறுப்பாக நடத்துவதற்கு ஆண்கள் இன்னும் தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கறத உண்மை. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு ஆப்பிள் உங்க கையில கொடுக்குறோம், ஆப்பிள கொடுத்து ஒரு கத்திய கொடுக்குறோம், அதை கட் பண்ணும்போது உங்க கையில லைட்டா வெட்டிருச்சு. எனக்கு உன்னை காசு போட்டு அங்கிருந்து வர சொன்னதுக்கு நல்ல காரியம் செய்யற. ஒரு எடுத்துக்காட்டு, ஆப்பிள் வெட்டும் போது கையில வெட்டிருச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? அடுத்த தடவை கத்தியெல்லாம் எதுக்குடா, நமக்கு கடிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம் நினைப்போம். இப்ப இந்த மேடையில இருந்து நம்ம எல்லாரும் இறங்கும் போது கும்பலா தடுக்கி விழுந்துட்டோம், அடுத்த தடவை பார்த்து இறங்குவோம், அப்படிதானே? பொதுவா யார் ரோட்ல போனாலும் நாய் குறுக்க வந்து விழுந்துட்டோம்னா அடுத்த தடவை வண்டியை வேகமா ஓட்ட மாட்டோம், அதான உண்மை. இப்ப இந்த பட்டிமன்ற சீசன் ஃபுல்லா மலேசியால 15 நாள் வேற பேசிருக்கீங்க, ஒட்டு மொத்தமா ஒரு 3.5 கோடி சேர்த்து வச்சிருக்கீங்க. 3.5 கோடி 3.5 கோடி பூ. இந்த 3.5 கோடியில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, 3 நல்லா ஊத்திக்கிச்சு. நீ 12 கோடி சேர்த்து வச்சிருக்க, அதை பத்தி சொல்லனா? 12 நாள்ல. ஆமா, நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொரோனால சாவறவங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனா நடுவர்களே, இப்ப நீங்க தொழில் தொடங்குறீங்க, சரி, அதான் ஊத்திக்கிச்சு. கரெக்டா இருக்கீங்க பாத்தீங்களா? அதான் வக்கீல் 3 நாள்ல ஊத்திக்கிச்சு. மறுபடியும் அதே தொழிலை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய மனசு என்ன தெரியுமா? ஒரு முறை நம்மளுடைய மனசுக்கோ உடம்புக்கோ வலியையோ பாதிப்பையோ தரக்கூடிய செயலை கோடி ரூபாய் கொடுத்தாலும் மனுஷன் இன்னொரு தடவை செய்ய மாட்டான், அதுதான் நியதி, உண்மை. ஆனா ஒரு முறை கல்யாணம் ஆகி முதல் முறையா பிரசவ வழினா என்னன்னே தெரியாம ஆசையோட பாசத்தோட வீட்டுக்காருக்கு நம்ம ஒரு வாரிசு தரப்போறவங்க பெருமையோட ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க வலினா ஆரம்பிச்சிடும். வலி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ இனி இந்த பொம்பளை பொறப்பே வேணாண்டா, இன்னொரு புள்ள இல்ல கேட்டு இவன் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அவனுக்கு அப்படின்னு நினைக்காத பெண்களே இருக்க மாட்டோம். முதல் குழந்தைய பெத்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 வருஷம் ஆகும் அந்த வலியை நம்ம மறக்கிறதுக்கு. ஆனா அந்த பிள்ளையோட சிரிப்புல அந்த வலியை நம்ம மறந்துடுவோம். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்காரர் நம்ம கிட்ட வந்து கேட்பாரு, என்ன நீ பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம், ஊர்ல வாரிசு இல்லைன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க,
என்னடி ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம், கடைசி காலத்துல விட்டுட்டு ஓடிடுவாண்டி, கஞ்சி ஊத்த ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்டின்னு இன்னொரு பிள்ளை வேணும்னு வீட்டுக்காரர் பக்கத்துல உட்கார்ந்து கேட்கும் போது உயிர் போற வழினா என்னன்னு தெரிஞ்சும் கூட உனக்காக உயிர் போனாலும் இன்னொரு பிள்ளைய பெற்று தரேன்டான்னு சொல்லக்கூடிய மனைவி பிப்பாசா. பிரசவ வார்டுல நல்லா நோட் பண்ணி பாருங்கக்கா, வலிக்குதுன்னு சொன்னா நர்ஸ் திட்டும் நட அப்படின்றோம். உள்ள வரல ஆபரேஷன் பண்ண மாட்டாளுன்னு ஊர்ல இருக்க ஆண்டவனை முழுக்க நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கையில இனிமே பிரசவ வார்டு பக்கம் போனீங்கன்னா பெண்கள் நல்லா நோட் பண்ணுங்க, நம்ம புருஷங்களை குட்டப்பாவோட போட்ட நர்ஸை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க குரூப் நம்ம வழி தாங்க முடியலன்னு கத்திக்கிட்டு இருக்கோம், அதுல நர்ஸ் நல்லா இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற கூட்டம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பத்துல குழந்தை மனைவி கணவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்துல திடீர்னு மனைவி தவறிட்டா ஊரெல்லாம் சேர்ந்து அந்த புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த ஆண் மகனுக்கு மறுமணம் பண்ணி வைக்கணும், பிள்ளைகளை தனியா வச்சுட்டு இந்த சமுதாயத்துல ஆண்னால அந்த பிள்ளைய வளர்க்க முடியாதுன்னு பேசக்கூடிய சமுதாயம் பெண்களுக்கு உடனே மறுமணத்தை பத்தி பேசுறது கிடையாது. அப்படியே ஒருவேளை மறுமணத்தை பத்தி பேசினாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பிள்ளைகளை காரணம் காட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறவன் தான் ஆம்பளை. அதே பிள்ளைய காரணம் காட்டி இந்த பிள்ளைக்கு தாயா மட்டுமே வாழ்ந்துட்டு போறேன்டான்னு சொல்றவதான் பொம்பளை. ரோட்ல ஒரு டீ கடையா பூ கடையா போட்டு கூட தன்மானத்தோட என் பிள்ளைய என்னால வளர்க்க முடியும்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிற வரைக்கும் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனா இருந்தாலும் தமிழ்நாட்டுல குறிப்பா கிராமப்புற பகுதியை தேடி பெண்ணெடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறதுனால ஒரே ஒரு கவிஞன் அழகா ஒரே ஒரு கவிதை சொல்லியிருந்தான், வேண்டிய எதையும் விருந்தாளியை போலவே கூச்சத்துடன் கேட்கிறார் அப்பா அம்மாவின் மறைவுக்கு பிறகு. வேலைக்கு நீங்க சாப்பிட முடியுங்க, உங்க பொண்டாட்டின்னு ஒருத்தி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க பெத்து வளர்த்து வேலை வாங்கி கொடுத்த பிள்ளைகிட்ட கூட ஒருவேளை சாப்பாட விருந்தாளி மாதிரி தான் நீங்க வாங்கி சாப்பிடன்ற காரணத்தினால மனைவிங்கிற ஒருத்தி பிக் பாஸா இருந்த மட்டும்தான் ஆண்கள்ங்கிற ஒருத்தருடைய வாழ்வு சந்தோஷமா இருக்குன்ற காரணத்தினால அலையாடிடும் ஆழ்கடல் மட்டும் அது முத்தையிடும் மன கஷ்டம் இந்த ஊருக்கு தெரியாது. மனசுல ஆயிரம் மாறும் ஒரு மாண்டுல ஓடிடும் தூரம் அது யாருக்கும் தெரியாது. ஒன்னில்லாம ரெண்டும் இல்ல, ஆணில்லாம பெண்ணும் இல்ல, பெண்ணில்லாம யாரும் இல்ல, குற்றமில்லா பேரும் இல்ல, வாசல்லா வீடும் ஒரு காலமில்லா பூவும் தருகின 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 தோணும் வீட்டுக்கு வாசப்படி வேணும் ஒரு கூட்டுக்கு காட்டுக்கு காலகடி வேணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுனாலதான் மனைவியை இவ்வளவு கிண்டல் பண்ண ஆண்கள் எல்லாம் அதிகமா சிரிக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரலன்னா அது வீடே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை